ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் ஸ்நாக் பண்ண போகிறோம். எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம சமோசா இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம சீட்டெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி சமோசா பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரோல் சமோசா பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வெங்காயமோ இல்லை உருளைக்கிழங்கு மசாலா வச்சு கிடையாது, சிக்கன் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த சமோசா பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 300 கிராம் சிக்கன் இது போல் எலும்பில்லாததாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 300 கிராம் சிக்கனுக்கு ஒரு முட்டை சரியாக இருக்கும். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஊற்ற தேவையில்லை. அது இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் ஊறுறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடணும். ஒரே தான் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம எப்போயுமே சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கனும் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதே அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பராக கலந்து வச்சு பாருங்கள். எவ்வளோ நம்ம முட்டையெல்லாம் போட்டு செஞ்சனால நம்ம தண்ணி ஒரு துளி கூட சேர்க்கலை. அந்த முட்டையில் இருந்த ஈரப்பதம் மட்டும்தான். இப்போ மாவு சேர்த்ததுமே நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். சிக்கனும் ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ மாவு நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் எப்பயும் மாவு உருண்டை எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு எந்த சைஸில் சாஃப்டாக தேய்ப்பீங்களோ அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு நல்லா சதுரமாக வர்ற மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக நீளமாக லேயர் மாதிரி கட் பண்ணி எடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இதை 3 துண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். 3 சைஸாக நம்ம கரெக்டாக 1 இன்ச் அளவு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் கூட அளவு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சமோசாவுக்கு சீட்டெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் சமோசாவுக்கு சீட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி 3 பகுதியாக நம்ம பிரித்து எடுத்தாச்சு அந்த மாவை. அதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா சிக்கன், அதை ஒரு 2 பீஸ் எடுத்து இதில் வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா 1 வச்சுக்கிட்டால் போதும். நான் சின்ன சின்னதாக வச்சுருக்கிறதுனால 2 எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் நடுவில் வச்சுக்கோங்க சிக்கனை, அப்போ தான் உங்களுக்கு மூடி ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு சிக்கனை மூடிடலாம். மூடினா பார்த்திங்கன்னா இந்த ஒரு பகுதி நடுவில் வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வச்சுக்கோங்க. இப்போ இதை சுற்றிக்கலாம். நல்லா சுற்றி எடுத்துகிட்டு நம்ம டூத் பிக்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம குத்திக்கலாம். அந்த சிக்கன் அந்த மாவுலேருந்து வெளியில் வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு டூத் பிக் வச்சு குத்திக்கலாம். 2 குத்திக்கோங்க, இல்லைன்னா 1 குத்திக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நம்ம சிக்கன் வெளியில் வராமல் இருக்கணும், அந்த மாவும் பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த டூத் பிக் குத்துறோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதே போல் மற்ற இருக்க எல்லாத்துலேயுமே நம்ம சிக்கனை வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது பச்சை மாவுலேயும் பச்சை சிக்கனே வச்சு நம்ம பொரித்து எடுக்கிறோம். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா சமோசாலாம் செய்வோம். நல்லா கீமாலாம் பண்ணி சின்ன சின்னதாக சிக்கனை கட் பண்ணி போட்டு ஒரு ஷீட் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும். இது ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கும் செய்கிறது ஈஸியான மெத்தடாக இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. இதையும் அதே போல் ரோன் பள்ளியும் எடுத்துகிட்டு அதே போல் டூத் பிக்கை குத்தி எடுத்து வச்சிடலாம்.
300 கிராம் சிக்கன் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் இந்த இதில் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். 2 தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கட்டாயம் கிடையாது. இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதே போல் இந்த ரோல் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அகலமான ரோலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுறலாம் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றக்காக தான் நான் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன். அது உங்கள் விருப்பம், பெருசாக பண்ணுறதும் சின்னதாக பண்ணுறதும். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் 2 பேர்லாம் இருக்க மாட்டோம், நிறைய பேர் இருப்போம். நிறைய பேருக்கு சேர்ந்து தான் நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் நீங்கள் இதிலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து சூப்பராக காஞ்சி வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கனாக இருந்தாலும் சரி, அந்த மாவாக இருந்தாலும் சரி நிதானமாக வேகும். அதனால் அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சுருக்கணும். நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. பொறுமையாக வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே வந்து மாவுக்கு உள்ளே சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வரும். அப்போ அந்த சிக்கன் வந்து நம்ம வேகிற சவுண்டு கூட நம்மளுக்கு நல்லா அந்த பொரியிறப்போ நல்லா கேட்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா பாருங்கள், இப்போவே நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக கலர் மாறினாலும் கருகி போன மாதிரி ஆயிரும் இல்லையா, அதனால இப்போ எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றா அந்த குச்சியோடையே நீங்கள் கொடுத்தாலுமே போதும். அந்த குச்சியை கையில் வச்சுக்கிட்டே அவங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஒரு சாயங்கால நேரமாக நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் இருக்குதுன்னா, வீட்டில் சிக்கன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு சாயங்கால நேரமாக இந்த மாதிரி சூப்பராக டூத் பிக்கெலாம் குத்தி நீங்கள் இது மாதிரி பொரிச்சு கொடுக்குறப்போ குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். குழந்தைங்களுக்கு சாஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதையும் தொட்டு சாப்பிட்றப்ப இன்னும் அதிக சுவை கிடைக்கும். நீங்களும் அந்த சிக்கன் உள்ளே இருக்க சிக்கன் வந்து வெந்திருக்காது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது. வேகிறது வந்து ஈஸியாக வெந்துடும். அடுப்பை சிம்மில் மட்டும் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். சூப்பராக சிக்கனும் வெந்துடும், அந்த மாவும் நல்லா வெந்து வந்துடும். சூப்பரான ஒரு சமோசா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிக்கனுக்கு மசாலா தடவி இந்த மாதிரி மைதாலையோ இல்லை கோதுமை மாவுலையோ நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் பொரித்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அப்படியே ரோல் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி அந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் நம்ம உள்ளே வச்சுருக்க சிக்கன் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் அந்த குச்சி வச்சு குத்திக்கணும். அந்த குச்சியோடு நீங்கள் வச்சு பொரிக்கிறது இப்படியே பொரிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்ப்பீங்க. கண்டிப்பாக அந்த குச்சியோடு நம்ம பொரித்து அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் வைக்கிறப்போ அந்த கையில் அந்த குச்சியோடு எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பாராட்டு கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.